சப்பாத்தி குருமா வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு அது பொரியட்டும். கூட பச்சை மிளகாய் போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு வெங்காயம் அள்ளி போட்டுக்கலாம். நேற்று வாக்கில் இருந்துச்சு. சப்பாத்திக்கு இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் கூட தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளி கூட கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நம்ம தேவையான அளவு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கினா தான் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி இப்போ தூள் போடலாம். வீட்டு மிளகாய் தூள், கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு அது வெங்காயத்தில் பிளெண்ட் ஆகும். நல்லா மசாலா நல்லா கலங்கி வரணும். கலங்கி வரப்போ தேவையான அளவு காய்கறிகள், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போட்டுக்கலாம். நான் சந்தைக்கு போகாதால் கேரட் வீட்டில் இல்லை, அதனால் பீன்ஸ் உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்ந்துருக்கு. நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு அந்த காரம் காய்கறியில் ஒட்டிடும். சும்மா லேசாக பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மூடி வச்சுட்டு கொதித்து வந்ததும் பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கடல மாவு தூவிக்கலாம். கடல மாவு போட்டு கலந்து விட்டுட்டு பத்துற மாதிரி இருந்தால் இதே போதும். இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு திரும்ப மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்குனா மூடி வைப்போம்.